ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இந்த பாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் வந்து ரம்ஜான் வரப்போகுது. ஸோ ரம்ஜான் வரப்போகுது அப்படின்றதுனால உங்கள் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான் விசஸை சொல்லிக்கிட்டு இந்த இஃப்தார் பாக்ஸை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரம்ஜான் அப்படின்னாலே எல்லாருமே வந்து சாப்பிட்றது இஃப்தார் பாக்ஸ் தான். இந்த இஃப்தார் பாக்ஸ் ரம்ஜான் டைமில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் எல்லாம் இந்த இஃப்தார் பாக்ஸ் கிடைக்கும். நம்மளும் வந்து இந்த இஃப்தார் பாக்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இது நான் வாங்கினது கிடையாது. எங்கள் ஒய்ஃப் வந்து இஃப்தார் பாக்ஸை வந்து சாப்பிட்றா. என்னால் தான் வந்து இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட முடியல, நீ அங்கே இருந்துக்கிட்டு இஃப்தார் பாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஃப்தார் பாக்ஸை வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட போகிறேன். இஃப்தார் பாக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து பிரியாணி அதோடு சேர்த்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அது இஃப்தார் பாக்ஸாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ரம்ஜான் டைமில் மட்டும் தான் இந்த மாதிரி இந்த இஃப்தார் பாக்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு இஃப்தார் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கும். பட் அந்த பாக்ஸ் போடாமல் வெறும் உள்ள இருக்கிற அந்த பாக்ஸை மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது கூட சேர்ந்து ஒரு ரோஸ் மில்க் அனுப்பிச்சிருக்காங்க. இது கூட ஒரு வாட்டர் கேன் அனுப்புவாங்க. பட் வாட்டர் கேன் நமக்கு வரல. இது கூட என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே காட்டுறேன். ஃபஸ்ட் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். இந்த இஃப்தார் பாக்ஸுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இஃப்தார் பாக்ஸை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 2 டேட்ஸ் இருக்குது, 2 சிக்கன் சமோசா இருக்குது, ஒரு பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குலோப் ஜாமுன், அப்புறம் மட்டன் கோலா உருண்டை ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி குஸ்கா இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த எல்லா காம்போவும் சேர்த்து தான் இஃப்தார் பாக்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இஃப்தார் பாக்ஸை இப்போ நம்ம சாப்பிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேரிச்சம்பழம், அடுத்து ஒரு வாட்டர் மெலன், அடுத்து ஒரு சமோசா, சூப்பர். அடுத்து சிக்கன் சமோசா ஒன்று சாப்பிட்டோம். இன்னொரு சிக்கன் சமோசா இருக்குது. அதே மாதிரி ஒரு பரோட்டா இருக்குது. அதுக்கடுத்து மட்டன் கோலா உருண்டை. எனக்கு மட்டன் பிடிக்காது தான், பட் தான் கொஞ்சமாக இருக்குது. ஒரு பீஸ் தானே இருக்குது, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து ஒரு குலோப் ஜாமுன் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் மசாலா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம். குழம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம். வந்து பிரியாணி சாப்பாடு கொஞ்சம் குஸ்கா இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான். இதுதான் வந்து இஃப்தார் பாக்ஸ். இந்த இஃப்தார் பாக்ஸில் இந்த ஐட்டம்லாம் தான் இருக்கும். இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். பட் இருந்தாலும் இஃப்தார் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் ரம்ஜானை முன்னிட்டு இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இஃப்தார் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆல்ரெடி சாப்பிட்ருப்போம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சாப்பிட்றத தான் பார்க்க போகிறீங்க. இந்த இஃப்தார் பாக்ஸில் இருக்க ஐட்டம் எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குஸ்காவை சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா அந்த குஸ்காவை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றது வெரி ஈஸி. ஃபஸ்ட் நம்ம பசிக்கும் போதே குஸ்காவை சாப்பிட்றணும். இந்த குஸ்காவுக்கு மேலே இந்த வெங்காயம் பச்சடி போட்டது,
இந்த குருமா மாதிரி ஏதாவது போட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழம்பை வந்து நம்ம இதுக்கு தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பரோட்டாவுக்கு எதாவது நம்ம தொட்டுக்கிறது அப்படின்றதுனால இந்த பரோட்டாவுக்கு நம்ம இந்த குழம்பை வந்து தொட்டுக்கணும். ஸோ அதனால நம்ம இதை வந்து நார்மலாக சாப்பிடலாம். ஓகே, அதாவது சில்லி சிக்கனை வந்து நம்ம ஒரு சைட்ஸாக சாப்பிடலாம். நான் சாப்பிட்றத பார்த்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை பக்கத்துக்கு கடையில் போய் சாப்பிடுங்க. இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி, இதை விட பெரிய இஃப்தார் பாக்ஸ்லாம் இருக்குது, மெகா இஃப்தார் பாக்ஸ்லாம் இருக்குது. அது இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த அளவுக்கு போதும், சின்ன இஃப்தார் பாக்ஸ் போதும். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்றோம். சூப்பர். இது எங்கேயாவது வாங்கிடுவோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி, அங்கதான் இதை நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். நான் சாப்பிட்றத பார்த்து யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். அதனால கண்ணு வைக்காம வீடியோ வைப்பாங்க. நார்மலா இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் சொல்லுங்க. இதெல்லாம் நான் தனித்தனியாக சாப்பிட்டுருந்தாலும் இஃப்தார் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸில் இந்த ஐட்டம்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட். மை ஒய்ஃப் அனுப்பின ஒரு இஃப்தார் பாக்ஸ் இதுதான். இது கூட வாட்டர் பாட்டில் வைப்பாங்க, பட் என்னை ஏமாத்திட்டாங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறேன், ரோஸ் மில்க் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டர் கூட உங்கள் வீட்டில் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் காசு விடுவோம்ல, வாட்டர் பாட்டில் வரணும்ல, ஏன் வரல? ஸோ அதனால என்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கினேன். நீங்கள் என்ன வாட்டர் கொடுக்குறது, நான் வச்சுக்கிட்டா வாட்டர் ரேட் பெருசு அப்படின்னு எடுத்து வச்சுக்கினேன். நேற்று வெறும் சாப்பிட்டு இருக்கேன். இந்த பரோட்டாவுக்கு இந்த குழம்பு தனியாக ஒதுக்கி வச்சிருக்கேன். லாஸ்ட் வாய் இவ்வளோ போது. நம்ம சாப்பிட போறது இந்த பரோட்டா. பரோட்டாவை அப்படியே பிச்சு வச்சுருக்கேன், ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி. இந்த பரோட்டாவை ஒன்று தொட்டு சாப்பிட்றலாம். பரோட்டாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் என்ன, குழம்பு தான் பத்தாது. ஒரு பரோட்டாக்கு சால்னா வச்சா எப்படி பத்தணும்? பத்த மாட்டேங்குது. ஏன்னா சாஞ்சி வச்சு சாப்பிட்டு இருக்க கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் சாப்பிட முடியாதுனால எப்படி நம்ம சாப்பிட்டு முடிச்சுருவோம். சார் தூங்கிட்டான் சார். முடிச்சாச்சு. இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குலோப் ஜாம், நாட்டு மெலன் பீசஸ் கொஞ்சம் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் முடிவு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல்
வேர்க்குது. என்ன பண்ணுறது, வெயில் காலம் குளிச்சுட்டு வந்தாலும் வேர்க்க தான் செய்யும். நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம்? ஃப்ரூட்ஸா இல்லை ஸ்வீட்ஸா இல்லை இந்த மில்கா? எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மில்க் தான். ரோஸ் மில்க் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன், பொதுவான மில்க் தான். சாப்பிட்ற ஐட்டம்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பால், மில்க் தான். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி குடிக்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸை சாப்பிடலாம். ஆஹா, இனிப்பின் அருமை செம்ம டேஸ்டாக கொடுக்குது. என்னடா சரக்கு அடிச்ச மாதிரி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவும் ஒரு விதமான போதை தான். இது சாப்பாட்டு போதை, வயிறு ஃபுல்லான போதை. சாப்பாட்டு போதை இருக்குது, தூக்க போதை இருக்குது, சரக்கு போதை இருக்குது, இப்படி பல விதமான போதை இருக்குது. அதில் இப்போ நான் இருக்கிறது சாப்பாட்டு போதையில் இருக்கேன். எல்லாம் காலி. இந்த ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை கொட்டைலாம் இருக்கு. முடிஞ்சல இஃப்தார் பாக்ஸ் காலி பண்ணியாச்சு. அடுத்து ரோஸ் மில்க் குடிக்கணும். மக்கள் மூடி வச்சிடலாம். நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் நம்ம ரோஸ் மில்க் தான் சாப்பிட போகிறோம். இஃப்தார் பாக்ஸில் உள்ள எல்லா சைடிஷையும் சாப்பாடையும் நம்ம சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ரோஸ் மில்க் மட்டும்தான். ஸோ இதை நம்ம ருசிச்சு சாப்பிட போகிறோம். இந்த இஃப்தார் பாக்ஸில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா சரக்கு மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சரக்கு சாப்பிட்றது கிடையாது, தண்ணி அடிக்கிறது கிடையாது. சரி, இதையாவது அடிப்போமே, அதுதான் நம்ம இதையாவது தட்டிகிட்டு இருக்கோம். சுற்றிக்கிட்டே இருக்கு. வந்துச்சு. இதில் வேறு மேலே போட்டு ஒரு கவரை ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த கவரை வேறு பிக்கணுமா? ஓகே, இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தெரியும். ரோஸ் மில்க் இருக்கிறதுலே இதான்டா டேஸ்ட். செம்மையா இருக்கு. So tasty, so good. இதை ஒரே கல்பில் என்னால் அடிக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரே கல்பில் அடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டே முடிஞ்சு போயிடும். ஒரே நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம டேஸ்ட் அனுபவிக்கலாம் இல்லையா? ஸோ
கடைசி சொட்டு வரை குடித்து முடித்து விட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த இஃப்தார் பாக்ஸை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரம்ஜான் ஸ்பெஷல் இஃப்தார் பாக்ஸ். யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் விஷஸ் சொல்லிக்கிது. ரம்ஜான் வரதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, பட் இருந்தாலும் அட்வான்ஸாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் விஷஸ் சொல்லிக்கிது. உங்கள் எல்லாரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பா. பாய் பாய், see you.